शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। धनुर्बाष्पं मौर्वी मधुकरमयी पञ्चविशिखाः वसन्तः सामन्तो मलयमरुतायो धनरथः तदा आप्येकः सर्वं हिमगिरिसुते कामपि कृपा पाङ्गत्ये लब्ध्वा जगति तमनङ्को जयते। बिंदु त्रिकोण वसुकोण दशारयुग्म मन्वश्र नागतल संयुत षोडशारं वृत्तत्रयं च धरणी सदनत्रयं च श्रीचक्रमेतदुदितं परदेवतायाः अतिमधुर चापकस्ताम् अपरिमितामोदपान सौभाग्याम् अरुणाम् அதிசய கருணாம் அபிநவ குல சுந்தரீம் வந்தே. இப்போ நான் சொன்ன அந்த சௌந்தரலகரி ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த உலகம் முழுக்க காமனுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கு. நீரையும் காற்றையும் உலர்ந்து போன இலைகளையும் கூட உணவாக கொண்ட தபசுகள் மன்மதனோட வலையில சிக்கிடுறாவா கூட. ஆனா அவனுக்கு என்ன பலம் இருக்கு அப்படின்னா, அவன் கையில ஏந்திருக்கிற வில்லோ தாமரை, மல்லிகை, கருணைதல், மாம்பூ, அசோக புஷ்பம் இதால ஆனது. தேனீக்கள் ஞானோட கயிறு, புஷ்பம் அம்புகள், அவைகளுக்கு அதுவும் அது ரொம்ப நிறைய கிடையாது, 5 புஷ்பம் தான். மந்திரி வசந்த காலம், வேறு எந்த உதவியும் கிடையாது. இப்படி இருக்கிற மன்மதன் உலகத்தையே ஜெயிக்கிறான். அதுக்கு காரணம் தேவியோட கடாட்ச வீக்ஷணம் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்ற. இந்த வீக்ஷணம் மகிமை பணத்துக்கும் வாக்குக்கும் எட்டாதது, அது இன்னதென்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ற. மற்றவர்கள் கண்ணுக்கு புலப்படாமல் தன்னுடைய மனைவி கண்களுக்கு மட்டும் புறப்படும்படியான அழகுமிக்க சூஷ்மமான சரீரத்தை உடைய இந்த அனங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்மதன் தேவியினுடைய பார்வையால் மட்டுமே இவ்வளவு விஷயங்களை சாதிக்க முடியாது. இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்லக்கூடியது அனங்க வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதோட உட்கருத்து அதுதான். அனங்க வித்யா அப்படிங்கிறது சூஷ்ம கருத்து. அனங்க வித்யாவோட முனிவர் மன்மதன். இதனுடைய தேவதை ராஜராஜேஸ்வரி. தவ வலிமை பெற்றவரால் மட்டுமே இந்த அனங்க வித்யா பூஜை பண்ண முடியும். அதாவது என்ன இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றாருனாக்க, தேவியோட கடக்கன் பார்வை, அவளுடைய கிருபா கடாட்சம் இருந்தாக்க வசீகரம் தானே சேரும். தேவியோட பக்தன் எந்த சாதனமும் இல்லாமல் உலகை வெல்லக்கூடியவன். தம்பத்தியோகோ பிரேம மைத்ரிய சித்தியர்த்தம், தம்பதிகளுக்குள்ள பிரேம வளர்வதற்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னாக்க ரொம்ப அவளுடைய அன்பு வளரும் அப்படின்னு சொல்லு. வலிமையற்றவன் கூட இந்த உலகத்தையே வெல்ல முடியும் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். மன்மதன் எப்படி இந்த உலகத்தை வெல்றானோ அது மாதிரி தேவியோட கடாட்சம் இருக்கும் பொழுது நம்மளால இந்த உலகத்தையே வெல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த பாட்டுக்கு அர்த்தம். இப்போ நம்ம பஞ்சதசாட்சி மந்திரத்துல இரண்டாவது கிரீகாரம், அதாவது 11வது அக்ஷரம், திரிஷதியினுடைய 11வது அக்ஷரம். இந்த திரிஷதி மொத்தத்துல இருக்கக்கூடிய 2வது கிரீங்காரம், நடுக்கூடத்துல அதாவது மத்திய கூட்டத்துல இருக்கக்கூடிய கிரீங்கிற கடைசி அக்ஷரம். அது அதனுடைய ஆரம்பம், அந்த கிரீமை வச்சு வரக்கூடிய 20 நாமாக்களை பார்க்கணும். கிரீங்காரிணி 2வது நடுக்கூடத்தில் ஹ்ரீம்
அப்படிங்கிற கடைசி அக்ஷரமாக விளங்குபவள். பஞ்சதசாட்சரி மந்திரத்தினுடைய 11வது எழுத்தும் காமராஜ கூடத்துடைய கடைசி எழுத்துமான தீங்காரம் என்பதனுடைய வடிவினல் நம்முடைய அம்பிகை. தீங்காரமாக இருப்பவள், அவளுடைய ரூபமே தீங்காரம். தீங்காரம் தான் அம்பிகை அல்லது அம்பிகை தான் தீங்காரம். சௌரிய தன ஸ்திரீ யசசாம் ஆதிக்கம் காமராஜார்த்தக. சௌரியம், தனம், ஸ்திரீ, யசஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த மந்திரம், இந்த கிரீம் கொடுக்கிற மந்திரத்தை தேவி அவளுடையது. அந்த மந்திரமாகவே தேவி இருக்கிறாள், அல்லது தேவியினுடைய உடலே அவளுடைய ரூபமே இந்த கிரீம் அப்படிங்கிற மந்திரமாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓம் ஸ்ரீம் காரிண்யை நமக. ஸ்ரீங்காராத்யாயை, ஸ்ரீங்கார பிரணவத்திற்கு ஆதியானவள், அதாவது அதற்கு சொந்தமானவள். அவளுக்கு தான் அந்த கிரீங்காரம்ங்கிறது சொந்தம். அந்த மந்திரத்தை முதன்மையாக கொண்டவள். அந்த கிரீம் அப்படிங்கிற ஒரே ஒரு அந்த அக்ஷரம் புவனேஸ்வரி பீஜம், புவனேஸ்வரி மந்திரம். அது இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கிரீம்ங்கிற மந்திரத்தை முதன்மையாக கொண்டவள், ஆதியாக கொண்டவள். அதாவது இந்த இந்த 20 நாமாலையும் அந்த கிரீம்ங்கிற மந்திரம் முதலாவதாக வரும். அதனால ஹீங்காரத்தை ஆதியாக கொண்டவள் அல்லது ஹீங்காரத்திலேருந்து இந்த உலகத்தை சிருஷ்டித்தவள், எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தவள் நம்முடைய அம்பிகை. நமக்கு தெரியும், அவதான் மூல பிரகிருதி. அவளிலிருந்து தான் எல்லாமே உண்டாயிருக்கு, இந்த பிரபஞ்சமே உண்டாயிருக்கு. அந்த ஆதியான அந்த பிரணவத்திற்கு, ரீங்கார பிரணவத்திற்கு ஆதியானவள், முதலானவள். அந்த ரீங்காரத்துல இருந்துதான் சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சிருக்கா தேவி அப்படின்னு எடுத்து. ரீங்காராத்யாயை மத்தியாயை, ரீங்காரத்தினுடைய ஸ்திதி காலமாகிய மத்திய விவகாரத்திலும் அதனுடைய காரணமாக பிரகாசிக்கின்றவள் கிரீம் மத்தியாயை. அதாவது சிருஷ்டிலையும் அந்த கிரீம்லேருந்து சிருஷ்டியும் பண்ணிருக்கா, அதுல இருந்து ஸ்திதி நிற்கிறாள். ஸ்திதி காலமாகிய மத்திய விவகாரத்திலும் அதன் காரணமாக பிரகாசிக்கிறவர்கள் கிரீம் அப்படிங்கிற பீஜாட்சரத்தின் நடுவில் உரைபவள் அப்படின்னு சொல்லலாம். ஆதியில அதனுடைய முதல்ல, அதனுடைய நடுவுல, அதனுடைய கடைசியில அந்த கிரீம்ங்கிற பீஜத்தினுடைய எல்லா பாகங்களிலும் உரைபவள், நடுவில் உரைபவள்னு இந்த நாமக்கு அர்த்தம். ஓம் ஸ்ரீம் மத்யாயை நமக. ஸ்ரீம் சிகாமணியை, ஸ்ரீகாரத்தை சிகாமணியாக உடையவள். கிரீம் அப்படிங்கிற மந்திரமாகிய மகுடத்தின் உச்சியில் உள்ள சூடாமணி போன்றவள். அதாவது சிறுசுல தரிச்சுக்கக்கூடிய இந்த சூடாமணி அப்படிங்கிற ஆபரணம் மற்ற எல்லா ஆபரணங்களையும் விட மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. அங்கங்களை நம்ம எவ்வளவோ ஆபரணங்கள் தேவிக்கு அணிவிச்சு பார்க்கிறோம். அவ அழகான அவளுடைய அந்த உருவத்திற்கு சர்வ அலங்காரங்களும் செஞ்சு சர்வ ஆபரண பூஷிதையாக தேவியை நம்ம உருவப்படுத்தி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவளுடைய எல்லா ஆபரணங்களையும் விட அந்த தலையில அடிஞ்சுக்கிறாளே இந்த சூடாமணி, அந்த ஆபரணம் ரொம்ப உசந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதை சாதாரண மனுஷா தலையில அணிஞ்சுக்கும் போது அரசன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆபரணம். அது கிரீம் பீஜாட்சரம் அப்படிங்கிறது அம்பாளுடைய ஸ்ரீவித்யின் சிரசில் விளங்கும் ஒரு
ராஜ பீஜம்னு நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப சிறந்த பீஜம் ராஜ பீஜம். அது அம்பாளுடைய ஸ்ரீவித்யினுடைய சிரசுல காட்சியளிக்கக்கூடிய, சிரசுல பிரகாசிக்கக்கூடிய ஒரு ராஜ பீஜமாக விளங்குகிறது. அதாவது தன்னுடைய பக்தர்கள் அனைவர்களுக்கும் அவ வேண்டியதை அருளி சச்சிதானந்த பிரம்மத்தையும் தேவி வந்து கொடுக்கிறா அப்படிங்கிறது இந்த நாமாவனுடைய அர்த்தம். சிகாமணியாக ஹ்ரீங்கார, அந்த ஹ்ரீங்காரத்தினுடைய ரூபமே பரதேவதையான நம்முடைய லலிதாம்பிகை. ஹ்ரீங்காரத்தை சிகாமணியாக உடையவள். மணியே மணியின் ஒளியேன்னு சொல்றாரு அபிராமிப்பட்டர். மணியே மணியின் ஒளியே அப்படின்னு சொல்றாரு. இந்த மணிங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. எல்லாருமே அந்த குடும்பமே மணிமணியானவர்கள். நமக்கு தெரியும் விநாயக பெருமான் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணி இருக்காருனாக்கா தன்னுடைய கொம்பை உடைச்சு மகாபாரதத்தை எழுதியிருக்கார். எழுத்தாணி எல்லாம் போதாது, இந்த காவியத்தை எழுதுறதுக்குன்னு தன்னுடைய கொம்பையே உடைச்சு எழுத்தாணியாக அவர் எழுதியிருக்கார். முருகனை தெரியும், சுப்பிரமணி அவரே மணி, அருமையான மணி அவர் சுப்பிரமணி. அப்பா கேட்க வேண்டாம், இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக விஷத்தையே குடிச்சுட்டார். அப்பேற்பட்ட இந்த குடும்பத்துல ஒவ்வொரு ஒரு மணியா அவ வந்து கிரீம் சிகாமணி. கிரீம் எனும் மந்திரமாகிய மகுடத்தில் அதனுடைய சிரசுல உள்ள சூடாமணி போன்றவள் நம்முடைய லலிதாம்பிகை. ஓம் கிரீம் சிகாமணியை நமஹ. ஸ்ரீகார குண்டா நீ சிகாயி. ஸ்ரீகாரமாகிய அக்னி குண்டத்துல ஜுவாலையாக காட்சி தருபவள் அல்லது ஜுவாலையாக விளங்குபவள், பிரகாசமாக இருப்பவள். அந்த ஸ்ரீகாரம் அப்படிங்கிற அக்னி குண்டத்துல ஜுவாலையாக இருப்பவள் நம்முடைய அம்பிகை. ஸ்ரீங்காரம் ஒரு அக்னி குண்டம் அப்படின்னு நம்ம உருவகப்படுத்தி கொண்டால், அந்த கிரீங்காரத்தினுடைய, அந்த குண்டமாகிய கிரீங்காரத்தினுடைய சுடராக இருப்பவள், ஒளியாக இருப்பவள். உத்தீப்தே ஜுஹோதி, சுடர் விட்டு எரிகின்ற அக்னியில தான் ஹோமம் பண்ணணும்னு வேதம் சொல்லும். அதனால ஹோமத்துல இந்த சுடருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அதாவது அந்த ஜுவாலை, சுடர் நாட்ட அந்த ஜுவாலை அக்னி குண்டத்துல, அந்த ஹோம குண்டத்துல ஏற்படக்கூடிய அந்த ஜுவாலை, அந்த ஜுவாலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதனால இங்க இந்த நாமாவில கிரீங்காரம் எனும் அக்னி குண்டத்தில் ஜொலிக்கின்ற சுடராக ஜுவாலையாக இருப்பவள் நம்முடைய அம்பிகை. அவளுக்கு ஜுவாலாமுக்கின்னு ஒரு பேரு. ஜுவாலாமுக்கிங்கிற ஊர்லயே அம்பிகை ஜுவாலாமுக்கி, அவ பேரும் ஜுவாலாமுக்கி, ஊரும் ஜுவாலாமுக்கி. ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான க்ஷேத்திரம். இந்த ஜுவாலாமுக்கியில அம்பிகைக்கு உருவம் கிடையாது, அவ ஜுவாலையாக தான் நமக்கு காட்சி. அழகான மயில் கழுத்துல இருக்கக்கூடிய அந்த வண்ணங்கள்லாம் பச்சை, நீலம், சிவப்பு, மஞ்சள், இந்த ஜுவாலைய வந்து அவளை தரிசிக்க முடியும். அதனால இந்த நாமாவுக்கு அர்த்தம் அந்த ஜுவாலாமுக்கியை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. தீங்காரம் எனும் அக்னி குண்டத்தில் ஜுவாலையாக விளங்குபவள் நம்முடைய பரதேவதை. தீங்கார குண்டாக்னி சிகாயை நமஹ. அடுத்த நாம ஸ்ரீகார சசி சந்திரிகாயை. ஸ்ரீகாரமாகிய சந்திர பிரபையின் அமிர்த கிரண வடிவினள். சந்திரன் நமக்கு தெரியும், குளுமையானவன். அமிர்த கிரணங்கள், அவனுடைய கிரணங்கள்லாம் அமிர்த கிரணம். அவனை அம்பாள் தலையிலேயே தரிச்சுன்னு இருக்கான்.
அப்பேற்பட்ட அந்த சந்திரன் உடைய அமிர்த கிரணத்தின் வடிவாக உள்ளது. ரீங்காரம் எனும் சந்திரனின் நில ஒளியாக விளங்குபவள். ரீங்காரம் சந்திரன், அம்பிகை சந்திரனுக்கு வேறாகாமல் சந்திரிகையாகவே பிரகாசமா இருக்கா அப்படின்னு. ரீங்காரம்ங்கிறது இங்க வந்து சந்திரன், அந்த சந்திரனுடைய சசி சந்திரிகா நில ஒளியாக விளங்குகிறார் அம்பர். சந்திரனுக்கு கிட்டேந்து வீசக்கூடிய அமிர்தம் குளிர்ந்த கிரணங்கள் எல்லா உலகத்துக்கும் ரொம்ப சுந்தரமா சுகந்தமா எப்படி எல்லா உலகமும் அந்த கிரணங்களால் ஆட்கொள்ளப்படுகிறதோ அவ்வாறு பரமேஸ்வரியாக நம்முடைய லலிதா பரமேஸ்வரி லலிதாம்பிகை கிட்ட யாரு பக்தியினால ஈடுபடுகிறார்களோ, பக்தி பரவசப்பட்ட அந்த பக்தர்களுக்கு ஸ்ரீகாரமெனும் நில ஒளியாயிருந்து அம்பாள் அமிர்தமயமான மோட்சத்தை தருகின்றாள் அப்படின்னு இந்த நாமாவுக்கு நம்ம அர்த்தம் எடுத்தோம். அமிர்தம் எப்படி சந்திர கிரணங்கள் எப்படி அமிர்தத்தை கொடுக்கட்டும், அந்த மாதிரி நம்முடைய அம்பிகையானவள் நமக்கு பக்தர்களுக்கு போக மோட்சம் எல்லாத்தையும் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் எடுத்து ஆச்சாரியார் என்ன சொல்றான்னாக்க, சமுன்மீலத் சம்வித் கமல மகரைந்தைக்க ரசிகம் பஜேஹம் சத்வந்த்வம் கிமபி மகதா மானசச்சரம். அந்த ஸ்லோகம்ல தவ ஸ்வாதிஷ்டானே குதவகம் அதிஷ்டாய நிரதம் தமீடே சம்பர்த்த ஜனனி மகதீதாம் சமயாம் யதா லோகே லோகான் தகதி மகதி குரோத கலிதே தயார்திராயா திருஷ்டிகி சிசிரம் உபசாரம் ரச்சயித்து. அதாவது இந்த சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்ற 8 தள சக்கரத்துல காமேஸ்வரனையும் காமேஸ்வரியும் உபாசிக்கணும் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்ற. இந்த அக்னி தத்துவத்தை அக்னி ஸ்வரூபமாக காமேஸ்வரன் விளங்குகிறார். அவருக்கு கோபம் ஏற்பட்டா அவரோட நெற்றிக்கண்ணில் வந்து திறந்துடுவார். அதுல இருந்து எல்லாரும் அக்னி ஆயிடுவா, சாம்பல் ஆயிடுவா, நமக்கு தெரியும். அதனால தேவி என்ன செய்யறா, தன்னுடைய கருணை நிறைந்த பார்வையால் லோகங்களை உஜ்ஜீவிக்கும்படி, லோகங்கள்லாம் சாம்பலா போகாம அவ காப்பாத்துற. நமக்கு தெரியும் காமன் வந்து பகவானால எரிக்கப்பட்டு பிறகு தேவியால பிழைச்சு வரான்னு சொல்லிட்டு தெரியும். அந்த மாதிரி இந்த ஜீவன்கள் நம்ம எல்லாரும் அந்த அக்னியினால சாம்பலாகாம தன்னுடைய நேத்திரங்கள்னால அந்த குளுமையான அவளுடைய சந்திர நேத்திரத்தினால நம்மளை வந்து அம்பாள் வந்து கருணை பண்ணி நம்மளை காப்பாற்றி நமக்கு நல்லது செய்யறா அப்படிங்கிறது இந்த நாமாவுக்கு சந்திரன்ல இருந்து வீசுகின்ற குளிர்ந்த கிரணங்கள் தேவலோகம் முதல்ல எல்லா உலகங்களுக்கும் எப்படி ரொம்ப வேண்டி இருக்கும் இந்த குளுமையான சந்திரனுடைய அந்த கிரணங்கள். அது போல அம்பாள் என்ன பண்றா, நம்ம எல்லாருக்குமே அருமையான தன்னுடைய கடாட்சத்தை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு அழகா கொடுக்க ரீங்காரமாகிய சந்திர பிரபையோட அமிர்த கிரண வடிவங்கள் நம்முடைய அம்பி. ரீங்கார சசி சந்திரிகாயை நமஹ. அடுத்து நாம ரீங்கார பாஸ்கர
ருச்சியை. பாஸ்கரன்னா தெரியும் நமக்கு, சூரியன். ரீங்காரமாகிய சூரிய பிரபையின் உக்கிரமான கிரண வடிவினள். சந்திரனுடைய கிரணங்களோட வடிவினல் மட்டுமல்ல, சூரிய கிரணங்களோட வடிவினலும் தேவிதான். தேவி சூரியன் இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது, நமக்கே தெரியும். சூரிய பகவான் இல்லைன்னாக்க இந்த உலகத்துல வெளிச்சம் இருக்காது, இந்த உலகத்துல நமக்கு தேவையான எத்தனையோ விஷயங்கள் கிடைக்காது. அதனால சூரியனாகவும் இருக்கிறவோ நம்முடைய தேவி. ரீங்காரம் என்கிற சூரியனின் கிரணமாய் விளங்குபவள். கிரீம் அப்படிங்கிற மந்திரம் சூரியன், அதனோட கிரணங்கள் நம்முடைய அம்பிகை. இந்த தன்னுடைய பிரகாசத்தினால சூரியன் இந்த உலகத்துக்கு ரொம்ப உபகாரமா இருக்காரு. சூரிய பகவான் இல்லைன்னா நிறைய வேலைகள் நடக்காது. இந்த சூரியனுடைய உக்கிரமான கிரணமாய் விளங்குபவள் அம்பிகை. மழைக்காலத்துல கார் மேகங்கள் சூழ்ந்து கொண்டு மழை பெய்யும் போது பகலா இருந்தாலும் சூரியன் எப்படி கண்ணுக்கு புலப்படுவது இல்லையோ, அவ்வாறே அம்பாள் என்ன பண்ற, மோட்ச சாதனத்தை மேகங்கள் எப்படி சிதறி போகுதோ அந்த மாதிரி சூரியன் உடனே பிரகாசிக்கிறதோ, அது போல அந்த ஞானிகளுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுத்து அவளுடைய அஜானத்தை விலக்கி, அஜானம் எனும் மேகத்தை விலக்கி, அஜானம் எனும் இருளை விலக்கி, அம்பிகை சூரியன் பிரகாசிப்பது போல சூரியனாய் பிரகாசித்து கொண்டு அப்படியும் சொல்லலாம். ஏன்னா அவதானே சூரியன், நல்ல சூரியனாக பிரகாசித்து கொண்டு அவள் எல்லா விதமான தடைகளையும் நீக்கி தீங்காரத்தை யார் சொல்றான் அவளுக்கு ஞானம் உண்டாருது. ஞானம் உண்டான உடனே மோட்சம் கிடைக்கும். இது ஒரு நித்தியானந்த நிலை. அம்பாளை யாரு சரணடைகிறாளோ அவளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தமான ஒரு நிலை. அம்பாள் என்ன பண்றான்னாக்க தன்னுடைய கருணையினால அந்த அஞ்ஞானம் என்கிற இருட்டை விலக்கி, மேகத்தை விலக்கி நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளை ஆட்கொள்றா அப்படிங்கிறது இந்த நாமாவுக்கு அர்த்தம். அக்னி சோம சூரிய மண்டலங்கள் அம்பாள் தான். அம்பாள் தான் இந்த அக்னி சோம சூரிய மண்டலம். மூன்று மண்டலத்திலிருந்து அம்பாள் நமக்கு கருணையை கொடுத்து, கருணையை காட்டி, தன்னுடைய கடாட்சத்தை காட்டி நம்மை ஆட்கொள்கிறாள். தீங்கார பாஸ்கர ருச்சியை, தீங்காரமாகிய சூரிய பிரபையினுடைய உக்கிரமான கிரண வடிவினல். அந்த சூரிய பிரபை இருந்தாதாக்க அந்த அஜானம்ங்கிற மேகம் மறையும். ஞானம் பிறந்த பிறகு மோட்சம் கிட்டும். அதனால இந்த ஸ்ரீங்காரம் எனும் சூரியனின் கிரணமாக விளங்குபவள். ஓம் ஸ்ரீங்கார பாஸ்கர ருச்சியை நமஹ. ஸ்ரீங்காராம்போத சஞ்சலாகி, ஸ்ரீங்காரமாகிய மேகத்தின் மின்னல் கொடி போன்றவள். ஸ்ரீங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேகம், அதுல மின்னல் கொடி போன்றவள் நம்முடைய அம்பிகை. நீல தோயத மத்தியஸ்தா வித்துல்லேகேவ பாஸ்கர. அந்த கரும நிறைந்த அந்த தண்ணீர்ல, அதாவது அந்த மேகத்துல, நீரை கொண்டிருக்கும் அந்த மேகத்துல நடுவுல இருந்து ஒளி விடுறவோ நம்முடைய அம்பிகை எப்படின்னா மின்னல் மாதிரி ஒளி விடுறா அப்படின்னு நாராயண சூக்தம் சொல்லுது. ஆச்சாரியார் என்ன சொல்றாருனாக்கா, தடித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி புரணையா.
புரன் நானாரத்னாபரண பரிணிதேந்திர தனுஷம் தவ ஷியாமம் மேகம் கமபி மணிபூரைக்க சரணம் விஷேவே வர்ஷந்தம் ஹரமிகிர தப்தம் திரிபுவனம். அதாவது மணிபூரக சக்கரத்துல 6 தளத்தோட கூடிய தாமரை இருக்கு. அது ஜலத்திற்கு ஆசிரியம். அங்கு தேவி இருண்ட மேகம் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். மணிபூரத்துல சகஜமா உள்ள, ஏன்னா நீரு மேகம் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இருட்டா இருக்குங்க. இருட்டை போக்கும் பிரகாசத்தினுடைய கூடியிருப்பதால் தேவியின் ஒளி அந்த மேகத்துல தோன்ற மின்னல் மாதிரி இருக்குன்னு ஆச்சாரியார் சொல்றார். அது தவிர தேவி நிறைய ரத்தினங்கள்லாம் இழைக்கப்பட்ட ஆபரணங்களை போட்டு இருக்கா இல்லையா, சர்வ ஆபரண பூஷிதையாக இருக்கா. அந்த ஆபரணங்களிலிருந்து ஒளி வீசக்கூடிய ஒளிகள், அந்த வர்ணங்கள் வானவிலுக்கு உபமாக சொல்லப்படும். வானவில் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். அதாவது வர்ஷிக்கிறது மேகத்தோட சுவபாகம். சூரியனால தாபம் அடைஞ்சிருக்கிற இந்த உலகத்துக்கு தேவி என்ன பண்றானாக்க மேகத்தின் வருஷத்தால் தவித்து கொண்டிருக்கிற இந்த லோகங்களுக்கு குளிர்ச்சியை கொடுத்து தண்ணீரை கொடுக்கிறார். முதல்ல நம்ம பார்த்தோம், சுவாமியால எரிக்கப்படுற அக்னியினால எரிக்கப்படுற லோகங்களை தேவி தன்னுடைய கடாட்ச வருஷத்தினால உஜ்ஜீவிக்கும்படி செய்கிறார். அதே மாதிரி இங்க தன்னுடைய கடாட்சத்தினால அம்பிகை என்ன பண்றாங்க, அந்த மேகத்துல பிரகாசிக்கிறது. ஏன்னா இருட்டா இருக்க முடியாது, இருட்டுல ஒளி வேணுமே. அது எப்படின்னாக்கா தேவியினுடைய அந்த ஒளி மின்னல் மாதிரி, ஒரு மின்னல் மாதிரி தேவி நமக்கு அங்க காட்சி கொடுக்குறான். மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாய் சொல்றாரு அபிராமி பட்டார். 1000 மின்னல்கள், அது பார்க்க முடியுமா நம்மளால? முடியாது. அதனால என்னன்னாக்கா தேவி என்ன பண்றான்னா அப்படியே போறான். மின்னல் மாதிரி நமக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு போறது. இந்த வெளிச்சம் எப்படி இருக்குனாக்கா அப்படியே வானவிலோட வர்ணஜாலம் மாதிரி நமக்கு தெரியும். அதனால எந்த இடத்துல இருந்தாலும் தேவி நமக்கு கருணை காட்டுறா. எந்த இடத்துல இருந்தாலும் அவள் நமக்கு நல்லதை மட்டும்தான் பண்றா அப்படிங்கிற ஒரு அருமையான இந்த ஸ்லோகத்து மூலமா ஆச்சாரியர் நமக்கு ரொம்ப அருமையா தேவியும் சுவாமியும் நமக்கு எல்லா விதமான கருணையும் பண்ணி, அதுலயும் தேவி தாயார் இல்லையா, ஜனனி அவரும். அதனால நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் அவர் ரொம்ப அழகாவே பண்ணி இந்த எந்த இடத்துல எடுத்துனாலும் அவளுடைய கருணை நமக்கு கிடைக்கும். தீங்காராம்போத அம்போதனாக்கா மேகத்துல மறைந்துள்ள தீங்காரம் என மேகத்திற்கு மின்னல் கொடி போன்றவள். சஞ்சலா அப்படின்னா மின்னல் அர்த்தம். அப்படி வந்துட்டு போறது இல்லையா மின்னல், அதனால அதுக்கு சஞ்சலா. மேகங்கள் எப்படி மழைய பொழியறதோ அது மாதிரி தீங்காரமும் நம்மளுடைய பக்தர்களுடைய உபாசகர்களுடைய சாந்தோபாசகர்களுடைய விருப்பங்களை பொழிகின்ற காரணத்தால் அம்பாளை நம்ம மேகம்னு சொல்லுவோம். அந்த தீங்காரம் எல்லா விதமான நன்மையை நமக்கு அளிக்கிறது. தேவி நமக்கு எல்லா விதமான நன்மையும் அளிக்கிறான். அதனால மேகத்திற்கு இதை ஒப்பாக நம்ம சொல்லும். மேகம் அப்படிங்கிறது அவளை அம்பாளை சொல்லும். நம்மளுடைய உடம்புலயே எத்தனையோ 1000 மின்னல் மின்சாரமே உற்பத்தி ஆகுது, வித்யுத் சக்தின்னு சொல்றோம். அந்த நம்முடைய 6 ஆதாரங்கள்ல அந்த வித்யுத் சக்திங்கிறது இருக்கு. மின்னல் கொடி போன்ற உன்னுடைய திருமேனின்னே சொல்றார் அபிராமி பட். அவளுடைய திருமேனியே மின்னல் போல இருக்கு அப்படின்னு அம்பாள் எந்த இடத்துல இருந்தாலும் அவள் சூரியனுடைய கிரணமாக இருந்தாலும் சரி, சந்திரனுடைய கிரணமாக இருந்தாலும் சரி, அவ மேகமா இருந்தாலும் சரி, அங்க ஒரு மின்னலா நமக்கு எல்லா விதமான கருணையும் பொழிகிறான். மேகம் என்ன கொடுக்கும்? மழை கொடுக்கும், நீரை கொடுக்கும். நீர் வேணும் இல்லையா, நமக்கு தண்ணீர் வேணும். அதனால அம்பாள் எல்லா இடத்துலயுமே நமக்கு ரொம்ப கருணை பண்ணி
அப்படிங்கிறது இந்த நாமாவுக்கு. அதாவது மேகங்களுக்கிடையே மின்னல் மழைவா இருந்து அந்த மேகங்களை பிரகாசிக்க செய்யறது. அந்த இருட்டான மேகங்களை மின்னல் பிரகாசிக்க செய்கிறது. மழை பெய்யும்படி செய்து பயிர் பச்சைகளை வாடாமல் காப்பாற்றுறது. அது மாதிரி அம்பிகை கிரீங்கார மேகத்துல மறைவான மின்னலா இருந்து மறைந்து கொண்டிருக்கும் மின்னலாக இருந்து பக்தர்களுக்கு எல்லா விதமான சேமங்களையும் அளிக்கிறார் அப்படிங்கிறது இந்த நாமாவுக்கு. ஓம் தீங்காராம்போத சஞ்சலாயை ஸ்ரீங்கார கந்தாங்குடிக்காயை ஸ்ரீகாரமாகிய அந்த கிழங்குடைய முளையாகியவள் பீஜ அங்குர ரூபிணி பராசக்தி. பீஜ அங்குர ரூபிணி பராசக்தி சொல்லிடும். அந்த கிழங்கினுடைய முளை அம்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எதுலன்னா காமகலாவிதா சொல்ல அந்த ஹீங்காரம்ங்கிற கிழங்கு அதை ஒரு கிழங்காக நம்ம உருவகப்படுத்தினால் அதனுடைய முளை ஆகியவள். அந்த முளை இல்லாம கிழங்கு வளராது, கிழங்கு வராது. அந்த முளை ஆகியவள் தேவி அம்பிகை பராசக்தி. பீஜசாந்த அங்குரோ ஜெகதிதம். இந்த உலகமே அந்த பீஜத்துல இருந்து அந்த முளையிலிருந்து வந்தது அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் சொல்லும். அப்பேற்பட்ட அந்த ஹீங்காரம்ங்கிற கிழங்குடைய முளையாகியவள் நம்முடைய அம்பிகை. ஹீங்காரம் எனும் கிழங்கிற்கு முளை போன்றவள் அப்படின்னு சொல்லும். ஹீங்காரம் எனும் கந்தா கிழங்கிற்கு அங்குரிக்கா முளையை போன்றவள். முளையானது கிழங்கு விதை அதில் உள்ள அந்த முளைப்பு சக்தி மறைக்காமல் என்ன பண்றதுன்னா மரம், கிளை, இலை, பூ, காய், பழம் எல்லாவற்றையும் வளர்ச்சிக்கு அது காரணமா. நம்ம முளை இருக்கிற மஞ்சளைத்தான் பூமியில வைப்போம். முளை இருக்கிற விஷயத்தான் நம்ம பூமிக்குள்ள புதைச்சிருப்போம். ஏன்னா அதுல இருந்துதான் மரம், செடி, கொடி எல்லாம் வளரும். அது போல ஹிங்கார கிழங்கானது சிவசக்தி ஐக்கிய ரூபம். அதிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான நன்மைகள், சௌபாகியங்கள், போகமோக்ஷம், சச்சிதானந்தம் எல்லாம் கிடைக்கக்கூடியது அந்த முளை. அதுக்கு காரணம் அந்த முளையானது. ஒரு முளையோட ஒரு பக்கம் மேல வளர்ந்து மரமாறுது, இன்னொன்னு கீழே போய் வேர் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த வேர் தான் அந்த மரத்தினுடைய உச்சிக்கு, அதோட இந்த மரத்தினுடைய வளர்ச்சிக்கு உச்சி வரைக்கும் அது எப்படி வந்திருக்குன்னா அந்த வேர் தான் காரணம். அந்த கிரீங்காரங்கிற கிழங்காகவும் அம்பிகை முளையாகவும் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த கிரீங்காரம் எனும் அந்த முளை, கிழங்கினுடைய முளையாகியவள் நம்முடைய பராசக்தி, நம்முடைய லலிதாம்பிகை. ஓம் ஹீங்கார கந்தாம்பிகாயை நமஹ. ஸ்ரீகாரைக்க பராயணாயை. ஸ்ரீகாரத்தினுடைய ஆசிரமமாய் இருக்கிறவோ, ஆசிரியமாக இருக்கிறது. ஸ்ரீங்காரத்துக்கு ஆசிரியமாக இருக்கும், அதாவது மேலாக கொண்டவள் அப்படின்னா. ஸ்ரீங்காரம் ஒன்னையே மேலாக கொண்டவள். ஸ்ரீங்காரம் ஏக ஒன்றையே பராயணா மேலாக கொண்டவள். நமக்கு தர்ம, அர்த்த, காம, மோட்சம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ஹ்ரீங்காரம். அதனால ரொம்பவே சிறந்தது, ரொம்பவே சிரேஷ்டமான ஒரு அம்பாளுடைய ஒரு பீஜம் இது. அதனால இந்த ஹ்ரீங்காரத்தையே தன்னுடைய பிரமாணமாக உடையவள். ஹ்ரீங்காரத்தை சொல்லு போறோம் எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அர்த்தம். அதாவது மேன்மையான ஒரு மந்திரம் அம்பாளுடைய பீஜம் இது. இதுல அம்பாள் நமக்கு தர்மார்த்த, காம, மோட்சம் எல்லாத்தையும், எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம்னு நம்ம கிட்ட கொடுத்துருக்க அம்பாள்.
இதை சொல்லிட்டே வரும்போது நமக்கு எல்லாம் கிடைச்சுடுது. போகம் மோட்சம் எல்லாம் கிடைச்சு. அதனால இந்த ரீங்காரத்தை பரம பிரமாணமாக உடையவள்னு, மேலாக கொண்டவள் அப்படின்னா என்னன்னாக்க பிரமாணமாக உடையவள். ரீங்காரத்தை சொல்ல போறோம் அப்படிங்கிற அர்த்தம். வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், ரீங்காரத்தை மட்டும் சொல்ல போறோம். ரீங்காரத்திற்கு ஆசிரியமாக இருப்பிடமாக இருப்பவள். கிரீம் பீஜத்துக்கு மாயைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த மாயை சித் சக்தியை ஆசிரியத்து விளங்கி அந்த சித் சக்தியே மறைக்கிறது. பிறகு அந்த மாயை விலகி நமக்கு ஞானம் பிறக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஹீங்காரத்திற்கு ஆசிரியமாக உள்ளவர்கள். ஹீங்காரத்துக்கு அதே மேலாக கொண்டவள், அதே பிரமாணம் ஆக கொண்டவள். அம்பாள் அத சொல்லு, நீ அதை சொல்லின்றதுனா போறோம். எனக்கு என்னுடைய வேற எந்த மந்திரங்களும் உனக்கு தெரியல, இது மட்டும்தான் தெரியும்னா இதை மட்டும் சொல்லி அப்படின்னு சொல்றான். அதை சொல்லி சொல்லி ஆனா அந்த உபாசகனுக்குன்னு சொன்னாக்க அம்பாளுடைய எல்லா விதமான கருணையும் அவளுடைய கடைக்கண் பார்வை நமக்கு உடனே கிடைச்சிடும். அதனால ஸ்ரீங்காரைக்க பராயணாயை நமஹா அப்படிங்கிற இந்த அருமையான நாம் ஹீங்கார தீர்க்கிகா ஹம்சியினம், ஹீங்காரமாகிய பாவியில் தடாகத்தில் குளத்தில் விளையாடும் அம்சம். ஹீங்காரம் அப்படிங்கிற தடாகத்துல அந்த சின்ன வாவியில அழகா பெண்கள்லாம் வீட்டுல ஒரு உத்தியானவனம் இருக்கும், தேவலோகத்துல இருக்கும், ராஜாக்களுடைய அரண்மனையில எல்லாம் இருக்கும். அங்க அழகா பெண்கள்லாம் என்ன பண்ணுவான்னு சொன்னாக்க சின்ன குளம் இருக்கும், வாவி அல்லது தடாகம். அதுல அவள விளையாடுவா, குளிப்பா, எல்லாம் பண்ணுவா. அந்த தடாகத்துக்குள்ள என்ன இருக்கும்னா ஹம்ச பட்சிகள். தீங்காரம் எனும் தடாகத்துல அன்னப்பறவையாக இருப்ப. அங்க அம்பாள் அன்னப்பறவை. ஹம்சம்ங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பறவை, ரொம்ப அழகானது. அது கூட ஹம்சத்துக்கு என்ன ஒரு குணம்னா நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த அருமையான ஒரு நல்ல குணம் ஒண்ணு. இதுதான் சொல்ல வந்தேன். அதை முதலே அந்த ஸ்லோகத்துக்கு தப்பா சொல்லிட்டேன், இதை மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். சமுன்மீல சம்வித் கமல மகரந்தைக்க ரசிகம் வஜேஹம் சத்வந்த்வம் கிமபி மகதாம் ஆனசச்சரம் யதாலாபாதஷ்டாதச குணித வித்யா பரிணத்தி யதா தத்தே தோஷாத் குணமகிலம் அத்யஹ பய இவ. ஹம்சங்களோட பேச்சுல இருந்து 18 அப்படின்னு நம்ம கணக்கு பார்க்கிற அந்த வித்தியைகள் உற்பத்தி ஆயிருக்கு. அந்த ஹம்சத்வந்தமும் 2 ஹம்சங்கள், ஹம்சஸ்வரர் ஹம்சேஸ்வரி, 2 பேரும் ஜலத்துல இருந்து பாலை எப்படி பிரித்து எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லா குணங்களையும் நன்றாக பிரித்து நம்ம கிட்ட இருந்து வேண்டுதல் வேண்டாம இல்லாம, அப்ப தெரியாம பண்ணிட்டியா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூடிய அந்த மனப்பான்மை நமக்கு அம்பாளையும் சுவாமியும் நினைக்கும் போது தப்பு பண்றதுக்கு தோணாது. அதுவும் ஒண்ணு இருக்கு. அதனால நல்லது கெட்டது இங்க இருக்காது, நல்லது மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு நல்ல ஞானம்ங்கிற அந்த ரசத்தை, புஷ்பத்தோட ரசத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹம்ச தம்பதிகளை நம்ம வணங்குவோம். அனகத சக்கரத்துல சிவனும் பார்வதியும் 2 ஹம்சமா இருக்கா. இவா இந்த 18 வித்தியைகளும் அவளுடைய அந்த சம்பாஷணையில தான் உண்டாயிருக்கு. அவ 2 பேரும் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ரொம்ப ஆனந்தத்துல இருக்கா. அந்த சாட்சா்காரத்திலேருந்து ஏற்படுற ஆனந்தம் அதுதான். அந்த மகா யோகிகள் இவாளை தங்களுடைய ஹிருதயத்துல வச்சு தியானம் பண்ண. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அம்பாளுக்கு நம்ம முனிமானச ஹன்சிகா, பக்தமானச ஹன்சிகா அப்படிங்கிற பேரெல்லாம் அவளுக்கு.
அவளை வந்து தன்னை வந்து யார் தியானம் பண்றானோ அவனுடைய தோஷங்களை தள்ளிவிட்டு அவனுடைய குணங்களை மட்டும் எடுத்துக்கிறான் இந்த தம்பதிகள், ஹம்ச தம்பதிகள். அதனால இந்த ஹம்ச தம்பதிகளே இடைவிடாமல் தியானம் செய்யற சாதகர்களுக்கு தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அது மாதிரியான மகா வாக்கியங்கள் அவளுக்கு நல்லா அவளுக்கு அது விளங்கும், அவளுக்கு புரியும், அவளுக்கு தெரியும். இந்த ஹம்ச மந்திரத்தை தான் நம்ம லலிதா திருஷதியில அழகா இப்ப சொல்லியிருக்கோம். ஹம்சக சோகம், சோகம் ஹம்சகாங்கிறது மந்திரம். இது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் பண்ணியிருக்கேன். இது வந்து அஜபா மந்திரம். எந்த விதம் நம்மளுடைய ஒரு சிரமம் இல்லாம லகுவா அதுவே நடக்கிறது. நம்ம மூச்சு விடுறது, வெளியில மூச்சு விடுறது, அப்புறம் உள்ள காத்தை எடுக்கணும். இதுதான் இந்த அஜபா மந்திரம். ஜபம் பண்ணாமலேயே நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரம். இது வந்து நம்முடைய மகாவிஷ்ணுவனுடைய மார்புல இந்த சுவாசம் ஏறி இறங்கும் போது பகவான் அங்க ஆடக்கூடிய நடனத்துக்கு அஜபா நடனம் அப்படின்னு திருவாரூர்ல தியாகராஜ சுவாமி மகாநாராயணனுடைய மார்பில ஆடக்கூடிய நடனத்திற்கு அஜபா நடனம் அப்படின்னு. அந்த அம்சத்தை போல அந்த வாவியில விளையாடக்கூடிய ஸ்ரீங்காரம்ங்கிறது ஒரு தடாகம், அதுல விளையாடக்கூடிய பெண் அம்சம் நம்முடைய அதாவது அரசனுடைய அந்த நந்தவனத்துல விளையாடுறது, இந்த வாவியில சஞ்சரிக்கிற அழகான அன்னப்பறவை. இந்த ஸ்ரீகாரமானது என்ன பண்றதுனாக்கா இந்த சம்சாரத்தை நம்மளை கட்டி போட்டிருக்கு இல்லையா இந்த உலகத்தோட, அந்த மாதிரி மக்களுக்கு நம்மளை போன்ற ஜனங்களுக்கு விசிராந்தியா கொடுக்கக்கூடிய இடம். ஏன்னா ஒரு அழகான நந்தவனம், அதுல ஒரு தடாகம், அதுல ஒரு ஹம்சம், இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு விசிராந்தி கொடுக்கு. அதனால இது தடாகத்துக்கு உபமானமாக சொல்லப்பட்டிருக்கு. நல்லது தீயதுன்னு பகுத்தறியும் அன்னமாக அம்பிகை மட்டும் விளங்கல, அந்த பகுத்தறிவை நமக்கும் கொடுக்கிறாள் அப்படின்னு நம்ம எடுத்தோம். அம்பிகை வந்து இந்த நல்லது கெட்டது பார்த்துக்கோப்பா, நல்லது மட்டும் பண்ணு, உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சுக்கே, உலகத்துக்கு நல்லது மட்டும் பண்ணு, கெடுதல் பண்ணாதே அப்படின்னு நமக்கு சொல்றதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அழகான ஒரு நாம. திங்கார தீர்த்திகா ஹம்ஸ்யை நம. தீங்காரோத்யான கேட்னே, தீங்கார உத்தியான கேட்னே, தீங்கார உத்தியான வனத்தில் விளையாடும் பெண்மையில். இப்ப சொன்னோம்ல தடாகம் எல்லாம் எதுக்கு ரொம்ப அழகா அங்க ஹம்சங்கள்லாம் இருக்குன்னு. அந்த உத்தியான வனத்துல அநேக மரங்கள், செடி கொடிகள், புஷ்பங்கள், காய்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த உத்தியானத்துல விளையாடும் பெண் மயில். அம்பாள் வந்து அங்க விளையாடக்கூடிய ஒரு பெண் மயிலாக தீ வந்து உத்தியானவனமாகவும் அதுல அப்படியே சுயேட்சையா அப்படியே சஞ்சரிக்கக்கூடிய மயில் பரதேவதை நம்முடைய அம்பிகை. மயில் வந்து தன்னுடைய உருவத்தாலும் தன்னுடைய துணியாலும் அழகான சந்தோஷத்தை உண்டு பண்றது, மகிழ்ச்சியை சுகத்தை கொடுக்கறது நமக்கு. அதே மாதிரி கிரீம் எனும் பீஜாட்சரம் அதனுடைய ரூபத்தாலும் துணியாலும் இதலோக பரலோக சுகங்களை, போக மோட்சங்களை, சச்சிதானந்த அந்த நிலைமை, அந்த நிலையை, சச்சிதானந்த நிலையை நமக்கு தருகிறது. எப்படி வந்து மயில் வந்து உத்தியானவனத்துல இருக்கிற மரம், செடி, கொடி எல்லா இடத்துலையும், கல், பாறை, மணல், மேடு, அங்கேயும் தாழ்வான இடத்துலையும் தன்னிஷ்டம் போல சஞ்சரிக்கும். அதுக்கு அவ்வளவு இது இருக்கு, பாவம், ஃப்ரீடம் இருக்கு. அது போல அம்பிகையாக மயில் எல்லாருடைய எல்லாருக்கும் மிகவும் பெரியமானவள். அவ வந்து ஆப்ரம்யம் கடக்கீட்ட ஜனனின்னு சொல்லியிருக்கு. புழு பூச்சியில இருந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன் அவ வரைக்கும் எல்லார்கிட்டையும் அவ எல்லாருமே அம்பாளுடைய ஸ்வரூபமாக இருக்கும்.
எல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம் தானே. அதனால இந்த ஹீங்காரம் என்னும் வனத்திலுள்ள பெண் மயிலாக இருப்பவள். எல்லா பிரபஞ்சமும் ஹீங்காரம் எனும் உத்தியானவனமும் அதுல தன்னிச்சையாக உலா வரும் மயில் அம்பிகை. அந்த ஹீங்காரம் அப்படிங்கறத நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்குள்ள அம்பாள் அவ இஷ்டத்துக்கு உலாவோ, அவ ரொம்ப சந்தோஷப்படுவோ, அவ அதுக்குள்ள வந்துடுவோ அப்படிங்கிற ஹீங்காரோத்யாயன கேட்டின்யே நமக. ஹீங்காரண்ய ஹரிண்யை, ஹீங்காரமாகிய வனத்தில் விளையாடும் பெண்மான். ஹீங்காரத்துல மயில பார்த்துட்டோம், ஹீங்காரத்துல அம்சத்தை பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது பெண்மான். ஏன் பெண்மானை சொல்ற அப்படின்னாக்க அந்த மானுக்கு ஒரு அழகு இருக்கும், அந்த கண்கள்ல ஒரு மிரட்சி இருக்கும். அது பாக்குற பார்வையே அவ்வளவு நமக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த மானுடைய கண்கள் இப்ப அம்பாளுக்கு மிருகதராம்பானே ஒரு பேர் இருக்கு. ஒரு க்ஷேத்திரம் வந்தனூர்னு ஒரு க்ஷேத்திரம். அங்க அம்பாளுக்கு பேரு மானேந்திய வள்ளி. கையில ஒரு மான் வச்சிருக்கு, மிருகதராம். அம்பாளுக்கு பிடிச்ச எல்லா இந்த பறவைகள், இந்த ஜீவன்கள்ல ஹம்சம், மயில், மான் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஹீங்கார ஆரண்ய ஹரிண்யை, ஹீங்காரமாகிய வனத்துல காட்டுல. ஏன்னா மான் காட்டுல தானே இருக்கும். மனுஷாலும் பிடிச்சி வச்சுக்கிறா. உத்தியான வனத்துல 1-2 மான் கூட இருக்கலாம், மயில் இருக்கிற மாதிரி மானம் இருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்ல வந்திருக்காருன்னா ஆரண்யம்னு சொல்லியாச்சு. அதனால காடு. ஹீங்காரமாக வனம் அல்லது காட்டில் விளையாடும் ஹரிண்யை பெண் மான். அம்பாள் ஒரு பெண் மானுக்கு ஊமையா சொல்லணும். அவளுக்கு ஊமையா ஒரு பெண்மான சொல்றோம். ஹீங்கார ஆரண்ய ஹரிணி, ஹீங்காரமாகிய காட்டில். காட்டுல சிறுத்தை, புலி, இந்த சிங்கம் அதெல்லாம் நமக்கு துஷ்ட ஜந்துக்கள், அதெல்லாம் பயத்தை உண்டு பண்ணும். ஆனா இந்த ஹீங்காரம் இருக்கு, அது சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னாக்க அருமையான அழகான பார்க்க ரசிக்கக்கூடிய பெண்மானு தான் நமக்கு அந்த காட்டுல தெரியும். அம்பாளுடைய அந்த மானாகிய ஞானத்தினால நம்முடைய அஜ்ஞானம் நீங்கி அம்பாளுடைய ஸ்வரூபம் நமக்கு, மோட்சம் நமக்கு கிட்டும். அம்பாள் நமக்கு காட்சி கொடுப்போம். அம்பாள் நமக்கு எல்லா விதமான சௌபாகியத்தையும் கொடுப்போம் அப்படிங்கிறது இந்த நாமாவுடைய அர்த்தம். ஓம் ஸ்ரீகாரண்ய ஹரிண்யை. அடுத்த நாமம் ஸ்ரீகாராவால வல்லர்கே. ஸ்ரீகாரமாகிய பாத்தியில் வளரும் பூங்கொடி. ஸ்ரீகாராவால வல்லரி. ஸ்ரீகாரம் எனும் ஆவால பாத்தியில் வளரி, வளரும் கொடி போன்றவள். அம்பாள எப்பவுமே கொடி போன்றவள், கொடி போன்றவள், வள்ளின்னு சொல்றோம். ஏன்னா இந்த நம்மளுடைய சின்ன ஹிருதயத்துக்குள்ள அவளை அப்படி போட்டு விட்டோம்னா பாட்டுக்கு அங்க படர்ந்துடுவோம். நம்முடைய ஹிருதயத்துல அவ படர்ந்துடுவோம். அதனாலதான் எல்லா இடத்துலயும் அவளை வள்ளின்னு சொல்றோம். அபிராம வள்ளின்னு சொல்றோம், சுந்தர வள்ளின்னு சொல்றோம். அவ கொடி போன்றவள். நம்முடைய சின்ன மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய அம்பிகை. இந்த கோடானு கோடி அண்டங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிற அந்த தாய் இந்த சின்ன மனசுக்குள்ள வர முடியுமா? வர முடியும். அனோரணீயனா மகத்தோ மகியன், அணுவிற்கும் அணுவானவள், அதை விட சின்னவள். மகத்தோ மகியன், எது பெரிதாக இருக்கிறதோ அதை விட பெரியவள், எது சிறிதாக இருக்கிறதோ அதை விட சிறியவள். அதனால அம்பாள் கொடி போல இருக்கான்னு எப்பவும் சொல்லும். அவளை தூக்கி நம்ம மனசுல விட்டோம்னாக்க அவங்க படர்ந்துடுறா அப்படிங்கிற அர்த்தத்துல. ஹீங்காரமாகிய பாத்தியில் வளரும் கொடி பொருட்கள். பாத்தியில களை செடிகள்லாம் முளைக்காம, களையெல்லாம் முளைக்காம அழகா நம்ம எரி போட்டு நீர் ஊற்றி அதுல வளர செடி ரொம்ப அழகா வரும். அது மாதிரி பீஜாட்சர மந்திரம் வேற எந்த எண்ணமும் வராமல்
நல்ல சுத்தமான நம்பிக்கையோடும் ஏகாக்கிர சித்தத்தோடும் இடைவிடாமல் பாராயணம் செஞ்சா இந்த பீஜத்தை பரதேவதையோடு சாட்சா்காரம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு அர்த்தம். ஹீங்காராவால வல்லர்யை நமஹ. ஹீங்கார பஞ்சர சுக்யை. ஹீங்காரம் எனும் கூட்டில், பஞ்சரம்னா கூடு, ஹீங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டுல கிளியாக இருப்பவள். பஞ்சரம் சுக்கி, கிளி. சுக்கினா மறுபடியும் பெண் கிளி. இந்த கிளி கூண்டு எல்லா இடத்துலயும் இருக்கும். முந்தையெல்லாம் ஒரு கிளி கூண்டு இருக்கும், அதுல ஒரு கிளி, அது நம்ம சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது பேசுறது ரொம்ப அழகா இருக்கும். குழந்தை எல்லாம் ரொம்ப ரசிச்சு அதை சுத்தி விளையாடிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வீட்டுல நான் அந்த மாதிரி கிளி கூண்டு கூட பார்த்துருக்கேன். இப்போ அதெல்லாம் பிளாஸ்டிக்ல பொம்மை எல்லாம் பொம்மை மாதிரி பண்ணி வச்சுக்கிறோம். உண்மையான கிளி வீட்டுல வளர்ப்பா, அதுக்கெல்லாம் கொடுப்பா, பச்சை மிளகாய் என்னென்னமோ கொடுப்பா அந்த கிளிக்கு சாப்பிட்றதுக்கு. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது போல ஹீங்காரமானது தேவி உபாசனைக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப அழகான ஒரு விஷயம். கூண்டுல இருக்கிற கிளி மனுஷால மாதிரி பேசி நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அத மாதிரி அம்பிகையோட உபாசகர்கள் அவ எப்படி அந்த ஹீங்காரத்தை அவ சொல்லிட்டே இருக்காளோ அதை பொறுத்து கர்ம பலன்களையும் பிறகு ஞானத்தையும் கொடுத்து அவளை அம்பிகை ஆட்கொள்கிறார். கிளிக்கு 2-3 நல்ல விஷயம் அதை சொன்னதை திருப்பி சொல்லும். நம்ம என்ன சொல்றோமோ அது திருப்பி சொல்லும். லலிதா தேவியை நல்ல சிறந்த குரு. அந்த கிளி அவ கையில எப்போ வச்சுட்டு இருக்கா. ஏன்னாக்க அது ஒரு கிளி ஒரு நல்ல மாணவன். இந்த குரு என்ன சொல்லி கொடுக்குறாளோ அதை கரெக்டா அது சொல்லும், சரிங்க சொல்லும். அதனால கிளிக்கு அம்பிகைக்கு ரொம்ப பிடிக்கும். ஞாபகம் இருக்கா, நம்மளுடைய சாமலா தண்டகத்துல காளிதாசனும் சொல்றார், அம்பாள் கையில கழுத்துல 3 வண்ணங்கள் இருக்கக்கூடிய அந்த கிளியை வச்சுட்டு கொண்டுறா. அது நிறைய கதைகள்லாம் சொல்றது, உச்சரிப்பு சரியான உச்சரிப்போட சொல்றது அப்படின்னு சொல்லி அவளுடைய மந்திரங்களை நம்ம சரியா சொன்னோம்னாக்க அம்பாளுடைய கைக்கு நம்ம போயிடுவோம். அவ கைக்கு வரும். குருவுக்கு தகுந்த சிஷ்யன்னு சொல்லிட்டு அம்பாள் எப்படி கிளி எழுந்திட்டு இருக்காளோ அந்த மாதிரி ஒவ்வொரு பக்தனையும் உபாசகனையும் கையில எழுந்திட்டு நம்மள கையில எடுத்து கொடுக்குவாங்க. நமக்கு என்ன வேணுமோ அது எல்லா விதமான பலன்களையும் நமக்கு கொடுத்து. இன்னொன்னு அந்த கிளிக்கு என்ன சொல்லுவோம்னாக்க, நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை போய் அம்பாளோட கார்ல போய் சொல்லுமா. அதனால கிளிக்கு ரொம்ப முக்கியத்துவம். இது தவிர அம்பாளே தான் கிளியாச்சு, அவளே கிளி தான். ஞான கிளி, அக்னி கிளி, வேத கிளி, எல்லா விதமான கிளியும் அம்பா. அதனால இந்த கிளிக்கு உபமானமாக சொல்லப்படும் அம்பா. ஹீங்கார பஞ்சர சுக்யை. ஹீங்காராங்கண தீபிகாயே. ஹீங்கார அங்கண தீபிகாயே. ஹீங்காரமாகிய அங்கணம்னாக்க முற்றம்னு அர்த்தம். எல்லாம் இப்ப வீடுகள் பெருசு பெருசா இருக்கும், நடுவுல ஒரு முத்தம். அந்த முற்றத்துல பிரகாசிக்கும் தீபம். தீபிகா அப்படின்னாக்க பிரகாசிக்கக்கூடிய தீபம் அம்பி. ஹீங்காரமாகிய நடுமுற்றத்துல பிரகாசிக்கக்கூடிய விளக்கு அல்லது தீபம் நம்முடைய அம்பிகை. ஹீங்காரமாகிய அங்கண முற்றத்தில் தீபிகா விளக்காக தீபமாக இருப்பவள். முற்றம்ங்கிறது நல்ல வெளிச்சம் காத்து எல்லாம் இருக்கும். மேலேந்து அங்கெல்லாம் சில நிறைய இடத்துல அந்த மேல கூரை இருக்காது. இந்த முற்றம்ங்கிற இடத்துல எல்லாரும் வெளியில எல்லாம் போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு நாங்க எல்லாரும் ஓய்வு எடுத்து அந்த முற்றம்ங்கிற இடத்துல கிரீம் மந்திரம் என்ன பண்றதுனாக்க, நம்முடைய உடலில் வரக்கூடிய நோய், ஆத்தியாத்மிக நோய், பௌதிகம், அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இடி மின்னல் மழை பூகம்பம், அதெல்லாம் வெள்ளம், அதெல்லாம். அப்புறம் ஆதி தெய்வீகம்,
தெய்வங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், நவகிரகங்கள் ஒன்று சனி தரிசை எல்லாம் சொல்றோம் இல்லையா, அத மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய துன்பங்கள்ல இருந்து இளைப்பாறும், ஓய்வெடுக்கும் அங்கனம் முற்றம் ஆகும். நம்மளுடைய தாபத்திரியங்கள் அதுல இருந்து ஓய்வெடுக்கக்கூடிய இடம் ஸ்ரீங்காரமாகிய அந்த முற்றத்துல விளக்காக இருக்கக்கூடிய நம்முடைய அம்பிகை. அவளுக்கு பிரீத்தி பண்றதுக்கு நம்ம இந்த ஹீங்காரத்தை சொல்லிட்டே அவ நம்மளை எல்லா விதமான கஷ்டங்கள் நேர்ந்தோம். எப்படி இந்த விளக்கு முற்றத்துல வைக்கும் பொழுது வீட்டுல இருக்கிற இருட்டை போக்கி வெளிச்சத்தை உண்டு பண்ணி எல்லாருக்கும், வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதோ, கலப்பா வரவாளுக்கு கொஞ்சம் விசிராந்தி கொடுக்கறதோ, அது போல அம்பிகையினுடைய பக்தர்கள் அவளை இப்பவும் ஸ்மரணை பண்ணிட்டே இருந்தாக்க நல்ல விஷயங்களை அவங்களுடைய மனசுல பிரகாசிக்க வச்சு அவளுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறா நம்முடைய அம்பிகை. அதனால தேவியை நம்ம தீபத்தோட ஒப்பிடும். தீபமா இருக்கா, காட்சி தரா அங்கணத்துல முற்றத்துல இருக்கக்கூடிய திங்காரம் என்கிற முற்றத்தில் இருக்கக்கூடிய தீபம் நம்முடைய தேவி அப்படின்னு சொல். ஓம் திங்காராங்கட தீபிகாயை நமக. அடுத்தது திங்கார கந்தராசின்ஹை நம. கிரீங்காரமாகிய குகையிலை வசிக்கக்கூடிய பெண் சிங்கம். எல்லாமே பெண் தான். நம்முடைய அம்பிகை தாயாரா நம்ம இங்க பார்க்கிறோம். பரபிரமமா அவளை பார்த்தோம்னா அவளுக்கு ஆனா பெண்ணா அதெல்லாம் கிடையாது, அந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஆனா நம்ம இங்க அம்பிகையே தாயாரா பார்க்கிறோம், ஜனனியா பார்க்கறதுனால அவளை எல்லாமே பெண், பெண்மான், பெண் ஹம்சம், பெண்மயில் அப்படி அவளை சொல்லின்னு வரும். திங்கார கந்தரா சிங்கி, திங்காரமாகிய குகையில் வசிக்கும் பெண் சிங்கம் போன்றவள். தீங்காரா அஹிங்காரம் எனும் கந்தரா குகையில, சிம்ஹி பெண் சிங்கம், அதுக்குள்ள இருக்கிற பெண் சிங்கம். உயரமான ஒரு மலை உச்சியில குகைக்குள்ள கந்தரம்னு பேர். அந்த கந்தரத்துக்கு போறது கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி இந்த வேதத்தினுடைய சிகரமா இருக்கிற உபநிஷத்துக்கள், அதுக்கு மேல இருக்கிற இந்த ஹீங்காரம், இதெல்லாம் ரொம்ப ரகசியமா வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. இது போறது கஷ்டம். இந்த சாதாரணமா இந்த உலகியல் விஷயங்கள்ல, லௌகீக விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிற மக்கள் ஏறணும், ஏறி போகணும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா அம்பாளை நம்ம பார்க்கணும், அவளை பார்க்கணும்னா நம்ம ஏறித்தான் ஆகணும். அந்த குகையில இருக்கிற சிங்கம் சாதாரணமா மற்ற பிராணிகளுக்கு எல்லாம் கொஞ்சம் பயங்கரமானது. ஆனா தைரியமானவர்கள் சாத்தோபாசகர்கள், பரமஹம்சர்கள் ஆம்பாளை நோக்கி போடுவான். அதாவது சிங்கம் என்ன பண்ணுமா, தைரியமா வந்தவனுக்கு தனது நகத்துல இருந்து உதிரக்கூடிய விலை மதிப்பெற்ற முத்துக்களை கொடுக்கும். அது மாதிரி பரதேவதை என்ன பண்றா, நம்முடைய லலிதாம்பிகை இந்த உலக விஷயங்கள்லாம் விட்டுட்டு இந்த கட்டுக்கள் எல்லாம் அறுத்துண்டு எவன் என்ன நோக்கி வரணும், அவனுக்கு தன்னுடைய இந்திரியங்களைய அடக்கி யாரு நல்ல எண்ணத்தோட என்னை நோக்கி வருகிறானோ அவனுக்கு, அந்த வீரனுக்குன்னு சொல்லலாம், அவளை வீரன் சொல்லலாம். ஏகவீராயை நமகாமே அவளுக்கு ஒரு நாம இருக்கு இல்லையா, அவளை யாரு அந்த மாதிரி எந்த வீரன், எந்த சாதகன் அவளை தரிசிக்க வருகிறானோ அவனுக்கு எல்லா விதமான ஞானத்தையும் ஆனந்தத்தையும், ஞானானந்தத்தை அம்பாள் கொடுக்கிறார். அதனால இங்கே அம்பிகையை நம்ம பெண் சிங்கமாக உருவகப்படுத்தி இருக்கிறோம். ஓம் ஹிங்கார கந்தரா சிங்கை நமக. ஹிங்காராம்போஜ பிரிங்கி காக்கே, ஹிங்கார அம்போஜ பிரிங்கி காக்கே. ஹிங்காரமாகிய அம்போஜ தாமரை பூகள், பிரிங்கி காயே
அதுல ரமிக்கும், அதை சுற்றி வரும் பெண் வண்டு. நமக்கு தெரியும் தேவிக்கு பிரம்மராம்பிகைன்னு ஒரு பேர். ஸ்ரீசைலத்துல மல்லிகார்ஜுன சுவாமியுடைய அம்பாள். ஸ்ரீசைலம் ஒரு சக்தி பீடம் கூட. அம்பாளுக்கு வந்து பிரம்மராம்பிகை அப்படின்னு பேரு. இந்த பிருங்கி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவேன்னு சொல்லிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு இருந்தார். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் உருவம் அப்படின்னும் அவளை பிரிக்க முடியாதுன்னா வண்டா வந்து போய் நான் கூத்துவேன், அவரை மட்டும் பிரதட்சணம் பண்ணேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தார். அம்பிகை அப்ப அவருடைய சக்தி எல்லாம் எடுத்த உடனே அவரால் அந்த பிரதட்சணம் பண்ணவே முடியும். அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிறார், நமக்கு சக்தியும் வேணும், சிவனும் வேணும், சக்தியும் வேணும். அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு சக்தி கிடைச்ச பின்ன அவ ரெண்டு பேரையும் அபிநமா அர்த்தநாரீஸ்வரரா அவர் தரிசனம் பண்ணி அவளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இந்த கதை வந்து நம்மளுக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில்லையும் நமக்கு படமா பார்க்கலாம். மேல வரைஞ்சு வச்சிருக்கா. அந்த பிரிங்கிக்கு அனுகிரகம் பண்ண தேவி பிரம்மரா. ஏன்னா அவர் பிரம்மரமா வந்து அவரை வந்து சுவாமியை மட்டும் பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருந்தால அவருக்கு அனுகிரகம் பண்ணதுனால அம்பிகைக்கு பிரம்மராம்பிகைன்னு ஒரு பேர் இருக்கு. பிரம்மரம்னா அழகான வண்டு. அம்பாளை வந்து எனக்கு இந்த திரிசதி சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவ ரெண்டு பேரும் அபிநம் சிவசக்தி ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். நான் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் கிடைச்சு. அவளை அபிநமா சுவாமி அம்பாளை ஒரே உருவமா பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பேரு. ரொம்ப கூட்டமா இருந்தது. முன்னாடி நின்றுட்டு இருந்தேன்னா ரொம்ப கூட்டம், தள்ளி தள்ளி ஓரமா போயிட்டேன்னா ஒரு ஓரத்துல போயிட்டேன். ஏன்னா அது பூஜை பண்றவர் என்ன சொன்னார்னா, அம்மா கொஞ்சம் இருங்கும், நீங்க வெளியே போகாது, இந்த கூட்டம் எல்லாம் கலைஞ்சதும் பக்கத்துல வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அவர் அந்த கூட்டத்துல என்னை எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த கூட்டத்துல எல்லாம் போனதுக்கு அப்புறம் அழகா முன்னாடி அவங்க நிக்க வச்சு எனக்கு சுவாமி அம்பால அவ்வளவு அழகா தரிசனம் பண்ணி வச்சார். எனக்கு என்ன தோணித்துனாக்க, அம்பாள் சுவாமியும் அபிநம் சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, நமக்கு அவ அபிநமா வந்து காட்சி கொடுத்தா அப்படின்னு ஒரு அருமையான விஷயம் எனக்கு வந்து தோணும். ஈங்காரமாகிய அம்போஜ தாமரை பூவில் பிரிங்கிகா பெண் வண்டாக இருப்பவள். தாமரை பூங்கிறது ரொம்ப மனோகரமானது. அம்பாளோட முகத்தை எல்லாம் தாமரை பூக்கு சொல்றோம். சரணாரவிந்தம் கராரவிந்தம்லாம் சொல்றோம் அம்பாளுக்கு. அவளுடைய கண்கள் தாமரை பூ இதழ்களை மாதிரி இருக்குன்னு சொல்றோம். கஞ்சதலாய தாட்சின்னு சொல்றோம். அந்த அழகான இந்த சிவப்பு வெள்ளை நிறத்தோட நல்ல மகரந்தம் அப்படியே நிரம்பி அதுல தேனோட அப்படியே அந்த தாமரை பூ மலரும் போது ரொம்ப வாசனையா இருக்கும், ரொம்ப மனோகரமா இருக்கும். இந்த வண்டை என்ன பண்ணோம்னாக்கா அதை சுத்தி வரும். அந்த தாமரை பூவை சுத்தி வந்து அந்த தேனை அந்த மகரந்தத்தை எடுக்கிறதுக்கு வரும். அப்பேற்பட்ட கிரீங்காரமாக தாமரை பூவுல பெண் வண்டாக இருப்பவள் அம்பாள் வந்து ஈங்காரங்கிறது எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது. நம்ம இவ்வளவு நேரம் எல்லா நாமாக்கள்லயும் அதை பார்த்துன்னு வந்திருக்கோம். ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த தாமரை பூவிற்கு சமமாக சொல்லப்படும். அந்த தாமரை பூவில இருக்கிற வண்டு நம்முடைய அவதானே நமக்கு எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்குற அர்த்த காமம், அர்த்தம், காமம், தர்மம், மோட்சம் எல்லாம் அவதான் கொடுக்குறான். வண்டுகளுக்கு தாமரை பூல பெரிய பெரிய அதிகம். அதே மாதிரி அம்பிகைக்கு ஸ்ரீங்காரத்துல பெரிய அதிகம். அதனால பெண் வண்டு அம்பிகைக்கு உபமானமாக இங்கே சொல்லப்பட்டது. ஸ்ரீங்காராம்போஜ பிரிங்கிகாயை நமக. ஸ்ரீங்கார சுமனோ மாத்மியை. ஸ்ரீங்காரமாகிய விருட்சத்தில் விளங்கும் ஸ்ரீங்காரமாகிய புஷ்பத்துல உள்ள தேனை போன்று ஸ்ரீங்கார சுமனோ மாத்வி. ஸ்ரீங்காரமாகிய புஷ்பத்தில் உள்ள தேனை போன்றவள் நம்முடைய அம்பிகை. ஸ்ரீங்காரா ஸ்ரீங்காரம் என்னும் சுமனகா
பூவில் உள்ள மாத்வி தேன் போன்றவள். பூங்கிறது எவ்வளவு அழகா இருக்கும் நமக்கு தெரியும். அம்பிகைக்கு பூன்னா ரொம்ப பிடிக்கும். அசோகம், புன்னாகம், சௌகந்திகம் எல்லா பூவும் அழகா தலையில வச்சுக்கிறா. ரொம்ப புஷ்பங்களுக்கு மேல அவளுக்கு ரொம்ப பிரியம். நம்மளும் அவளை அர்ச்சனை பண்ணும்போது குங்குமம், மஞ்சள் இதால அர்ச்சனை பண்ணாலும் புஷ்பங்களால நம்ம அவளுக்கு எல்லா விதமான புஷ்பங்களாலையும் அர்ச்சனை பண்ணும். தாமரைப்பூ, ரோஜா பூ, சம்பகி பூ, எல்லா பூவாலையும் அவளுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணும். பூன்னா அவளுக்கு ரொம்ப பிரியும். ரொம்ப பூங்கிறது ரொம்ப மிருதுவா, ரொம்ப அழகா, மனோகரமா, மெல்லிசா வாசனையோட கூடினதா இருக்கு. அதை கசங்காம அப்படியே எடுத்து அம்பாளோட பாதத்துல வைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இந்த க்ரீங்கிற மந்திரத்தை ஜபிக்கும் போது ஏகாகிர சித்தத்தோட நிஷ்காமியமா அம்பிகை தனக்கு வேறாக நினைக்காம நம்மளும் உள்ள அம்பிகை இருக்கா அப்படிங்கிற அந்த நினைப்போட அவளை தியானம் பண்ணும்போது அம்பாள் நமக்கு கிடைச்சோம். அதனால கிரீங்காரத்திற்கு இந்த புஷ்பம் உபமானமாக சொல்லப்பட்டது. தேன இருக்கிற பூக்கள் தான் பழங்களையும் விதைகளையும் மரத்தையும் உண்ண பண்ணக்கூடியது. தேன் இல்லாத பூக்கள் ஒண்ணும் பண்ண முடியாது. அதால ஒண்ணும் பண்ண முடியாது. தேனானது பூமி தத்துவத்துக்கு காரணமான ஜல தன்மாத்திர வடிவமான இனிப்பு சுவையோட கூடியது. பழங்களை தருவதற்கு அந்த தேன் ஆதாரமா இருக்கு. அந்த புஷ்பங்களோட தேன் பழங்களை, செடிகள், மரங்களை கொடுக்கறதுக்கு ஆதாரமா இருக்கு. அது மாதிரி லலிதா அம்பிகை கிரீங்காரத்திற்கு சர்வ சக்தியும் கொடுத்து பக்தர்கள் விரும்பியதையும் கொடுக்கக்கூடிய ஒரு பரமாம்பிகையாக இருக்கிறதுனால தேனுக்கு அவளை உபமானமாக சொல்லி கிரீங்கார தரு மஞ்சரியை கிரீங்காரமாகிய விருட்சத்தில் விளங்கும் பூங்கொத்து. கிரீங்காரமாகிய மரத்துக்கு, கிரீங்காரம் ஒரு மரமானால் அதனுடைய பூங்கொத்து போன்றவள். ஒரு மரத்துக்கு அழகு அதுல வரக்கூடிய அந்த பூக்கள், அதில் விளையக்கூடிய அந்த பூக்கள் தான் ஒரு மரத்துக்கு அழகு. அந்த மாதிரி கிரீங்காரமாகிய மரத்திற்கு அழகு சேர்ப்பவள், பூங்கொத்து போன்றவள் நம்முடைய அம்பிகை. கிரீங்காரமாகிய தரு மரத்திற்கு மஞ்சரி பூங்கொத்து போன்றவள். எல்லாருக்கும் நிழல் கொடுக்கிறது, மரம் எல்லாம் சந்தோஷப்படுத்துறது. கிரீங்காரங்கிற கற்பக விருட்சம், கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் அந்த கிரீங்காரம் அப்படிங்கிறது. அந்த கிரீங்காரத்தை யாரு சரணடைகிறாளோ, நம்ம நிழலுக்காக மரத்துக்கு கீழே போய் நிக்கிற மாதிரி அடைக்கலமாக அந்த கிரீங்காரத்திற்கு கீழே போய் நின்னுட்டோம்னாக்க நமக்கு பிறப்பு இறப்பாகிய சம்சார பயத்துல இருந்து விடுவிச்சு நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த கிரீங்காரமானது. அந்த மரத்துல பூங்கொத்துக்கள்லாம் அழகா இருக்கிறது மனசுக்கு எவ்வளவு நன்னா இருக்கோ, அத போல லலிதை நம்முடைய அம்பிகை பூங்கொத்தானவள் எல்லா விதமான நல்ல புருஷார்த்தங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியவள். ஸ்ரீ வித்யனுடைய மத்திய கூடம் 2வது கண்டத்துல கடைசியான கிரீம் பீஜாட்சரமானது அக்னிகுண்டம், நிலா, சூரியன், மேகம், கிழங்கு, தடாகம், உத்தியானம், வனம், பாத்தி, கூடு, முற்றம், குகை, தாமரை, புஷ்பம், மரம் எல்லாத்துக்கும் ஓமையாக கூறப்பட்டிருக்கு. லலிதாம்பிகை நமக்கு தெரியும், அவதான் அக்னி, அதனுடைய ஜுவாலை. அவதான் நிலவு, சந்திரனுடைய கிரணங்கள், அந்த குளிர்ந்த சந்திரனுடைய கிரணங்கள் அவள் தான். சூரியனுடைய அந்த பிரகாசம், இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய இந்த சூரிய பிரகாசம் அவள் தான். மின்னல் கொடி போல வேகத்துல, மின்னல் கொடி எப்படி தோன்றதோ அத மாதிரி அஜானத்தை போக்குபவள், இருட்டை அகற்றுபவள். அவள் எல்லாத்தையும் விளைவிக்கிறவோ சிருஷ்டிகர்த்ரி, பெண் அன்னம். அழகான நல்லது கெட்டதை பிரிச்சு எடுத்துக்கக்கூடிய அந்த பெண் அன்னம், நம்ம கிட்ட இருக்கிற நல்லது இல்லை வேண்டாததெல்லாம் வேண்டியதாக்கக்கூடியவள் பெண்மயில்.
பெண்மையில் எப்படி மனோகரமா இருக்கோ அது மாதிரி அம்பாள் நம்முடைய வாழ்க்கையை மனோகரமாக ஆக்குகிறார். கொடி பள்ளி நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துடுறார். பெண்மா ரொம்ப அழகான ஒரு மிரட்சியோட கூடிய ஒரு பாட்டுல வசிக்கக்கூடிய அந்த மான் கிளி, அவளை ஒரு குரு நான் சொல்லியிருக்கேன். ஒரு குரு சொல்றது திருப்பி திருப்பி சொல்றது அந்த கிளி. எஜமானர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது அந்த குரு லலிதை. பரம குரு, லலிதைக்கு மிஞ்சின குருவே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த லலிதையை நம்ம குருவாக எடுத்துக்கணும். எடுத்து அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். அவ ஒன்னும் சொல்ல போறது இல்லை. கிரீம்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலே அவ என்ன நினைக்கிறாங்கிறது நமக்குள்ள வந்துடும். விளக்கா இருக்கா, அவங்க பெண் சிங்கமா இருக்கா, பெண் வண்டு, தேன், பூங்கொத்து எல்லாத்துக்கும் ஓமையாக கூறப்பட்டுள்ளது. உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் ரீங்கார ரூபமாயும் அதுக்கு ஏற்பட்ட சக்தி எல்லாம் அம்பிகையாவும் காட்டியிருக்குங்க. அவ்வளவுதான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விதமான விஷயங்களும் அம்பாள் தான். அதுக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாமும் அம்பிகை. அந்த பரமாம்பிகையோட இப்படி அந்த சொரூபத்தை உணர்வது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது பரமஹம்சர்களுக்கு தான் கிடைக்கும். ஓம் ரீங்கார தரு மஞ்சரியே நம்ம இங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ரீங்காரத்தை பத்தி கமலாம்பா நவவர்ணம் எழுதியிருக்காரு நம்முடைய முத்துசுவாமி தீட்சிதர். பெரிய சாப்தோபாஸ்கர். அவருடைய 7வது ஆவரண கீர்த்தனத்துல சகானா ராகம், அது சர்வரோகர சக்கரம், அதான் 7வது ஆவரணம். அத பத்தி பாடும்போது இந்த ரகசிய யோகினிகள் அதோடைய சக்தி தேவியர்கள் யாருன்னா வசினி வாக்தேவியர்கள். நமக்கு தெரியும், அவதான் நமக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை பண்ணி கொடுத்துருக்கிறவா. ரீங்கார விபின ஹரிண்யா, ரீங்கார சுசரீரிண்யா, ரீங்கார தருமஞ்சரியாம், ரீங்காரேஸ்வரியாம், கௌரியாம்னு பாடுறார் நம்முடைய தீட்சித் முத்துசுவாமி தீட்சிதர். இந்த இந்த ஆவரண கீர்த்தனத்துல அவர் அப்படியே இந்த திரிஷதியில சொல்லியிருக்கிற நாமாக்களை எடுத்து உபயோகப்படுத்திருக்க. அப்படின்னா அவர் தினம் தினம் அந்த லலிதா திரிஷதியை சொல்லிட்டு இருக்கிறவராக தானே இருக்கணும். பெரிய சாக்தோபாஸ்கர் தீட்சிதர் அவர் தினம் தினம் இந்த திரிஷதியை சொல்லிட்டு இருக்கணும். அந்த பேர்களை அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க பாருங்க. ரீங்கார விவித ஹரிண்யா, ரீங்காரங்கிற சோலையில உலவும் ஒரு பெண்மான் போன்றவள் நம்முடைய அம்பிகை. ரீங்கார சுசரீரிண்யா, ரீங்காரமே அவளது சுந்தரமான வடிவம், அவளுடைய சரீரம், அவளுடைய ரூபம் சௌந்தர நாயகி அவள். ரீங்கார தருமஞ்சரியா, ரீங்காரமே ஒரு மலர் பூங்கொடுத்து போல வடிவெடுத்த அவளுடைய திருமேனி. ரீங்காரேஸ்வரியா, ரீங்காரம் அப்படிங்கிற பீஜாட்சர மந்திரத்துக்கு அதிஷ்டான தெய்வம். இப்படி இந்த அவளுடைய மத்திய கூட்டம் அப்படிங்கிற இந்த 2வது கூட்டம் முடிவடைகிறது. அடுத்தது காயே ல ஹ்ரீ அப்படிங்கிற அந்த சக்தி கூட்டத்துக்கு போகும்.